வணக்கம் மக்களே, பெலன் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் ஆச்சார். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, ஹெல்த் இஷ்யூஸ்னால கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக மே 2025க்கான அப்பாயின்மெண்ட்ஸோட பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அதே மே 2025 அப்பாயின்மெண்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை அப்புறம் படிச்சுக்கலாம், ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கலாம், அதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக டைம் இருக்காதுங்க. ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும், ஃபிலிம்ஸ் ரிசல்ட்லேருந்து மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு 10 நாள் தான் கேப் இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஃபார் ரிவிஷன் டைம். ஸோ அதனால அதுக்கு படிச்சுக்கலாம் மட்டும் நினச்சிடாதீங்க. இது நீங்கள் டே டு டே அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு செஷன். ஓகேங்களா? நாங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபார் பேங்கிங் நம்ம அகாடமியில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை அவைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க www.benavantacademy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் டெய்லி பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எந்தெந்த பர்சன்ஸ் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஷாஜி குமார் தேவகர். இவர் நியோ வெல்த் மேனேஜ்மெண்ட்டோடைய கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சந்தியா தேவநாதன். இவங்க மெட்டாஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆபரேஷன்ஸோடைய ஹெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அருண் ஸ்ரீவஸ்தவா. இவர் சிண்டிகேட் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சர்ஜி பிரென். இவர் கூகுளோடைய ஃபவுண்டர், ரிட்டையர்மெண்ட்ல இருந்தாங்க. இப்போ ஜெமினி ஏஐ ப்ராஜெக்ட்டுக்காக திரும்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனில் கும்ப்ளே, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் உடைய அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ராமன் அகர்வால். இவர் எஃப்ஐடிசியோடைய சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடிசியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுதான் எஃப்ஐடிசியோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்தது விக்ரம் சிங் மேத்தா. இவர் இண்டிகோ ஏர்லைன்ஸ் உடைய சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என் வேணு. இவர் ஹிட்டாச்சியோடைய எம்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா சுப்மான் கில். இவர் ஓக்லேயோட பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 2025க்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி தான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்ட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் மொத்தமாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும், அது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷன் மறக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பேர் மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.